தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என எந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்றும், என்னுடைய கடிதம் இல்லாமல் மாவட்டத்தில் எந்த அரசு அதிகாரிகளையும் மாற்ற முடியாது என தருமபுரி கிழக்கு மாவட்டத்தின் திமுக புதிய பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள தர்ம செல்வன் பேசிய ஆணவ பேச்சு குறித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுகவில் கடந்த சில நாட்களாக புதிய மாவட்டங்கள் ஏற்படுத்துவது, ஏற்கனவே இருக்கும் மாவட்டங்களில் செயலாளர்களை மாற்றிவிட்டு புதிய பொறுப்பாளர்களை நியமிப்பது போன்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக பதவி வகித்து வந்த தடங்கம் சுப்பிரமணியன் அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் பிறப்பித்துள்ளார். அவருக்கு மாற்றாக தருமபுரி கிழக்கு மாவட்டத்தின் புதிய பொறுப்பாளராக தர்ம செல்வன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே தருமபுரி திமுக மாவட்ட செயற்குழு கூட்டம் புதிய மாவட்ட பொறுப்பாளர் தர்ம செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய புதிய மாவட்ட பொறுப்பாளர் தர்ம செல்வன், தர்மபுரியில் நான் சொல்வதைத்தான் அனைத்து அரசு அதிகாரிகளும் கேட்க வேண்டும். நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் எந்த அரசு அதிகாரிகளும் பதவியில் நீடிக்க முடியாது என பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. யாரும் தலையிட முடியாது. நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. இதை நான் செய்வேன். எந்த அதிகாரியும் குசுவு கூட விட முடியாது என்ன மீறி. தருமபுரி மாவட்டத்தில் என் கடிதம் இல்லாமல் எந்த அதிகாரியும் மாற்ற முடியாது என்று திமுக தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் பேசியுள்ள பேச்சு அம்மாவட்டத்திலும் அரசு அதிகாரிகள் வட்டத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் என அனைத்து அதிகாரிகளும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும். நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் பதவியில் நீடிக்கவே முடியாது என ஆணவத்துடன் பேசியுள்ளார். அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது. எவனும் கேம் ஆட முடியாது. கேம் ஆடினா முடிஞ்சு அவன் கதை. சரியா? எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்கிற எனக்கு தெரியும். நீ சொல்றதுக்கு அங்க அதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கேட்கலாம். உங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் கொடுத்து சொல்லிக்கிறாரு. சரியா? கலெக்டர் உட்பட நான் சொல்றேன். அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல. நீங்க இதுக்கு முன்னே எப்படி நடந்து பிடிஆவா, அந்த பிடி ஆப்ஸ்ல எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியணும், ஒண்டிச்சலார் தெரியணும். அப்படிதான் நடக்கும். இதுல யாரும் உள்ள புது குறுசாலாம் ஓட்ட முடியாது. நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னே அவர் எப்படி பண்ணியிருந்தார் பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது. அரசு அதிகாரிகள் மாவட்டத்தில் கேம் ஆட முடியாது என்றும், ஒருவேளை கேம் ஆடினால் அவர்களின் கதையும் பதவியும் முடிந்துவிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிடிஓ அலுவலகத்தில் நடைபெறும் அனைத்து சம்பவங்களும் எனக்கு முழு விவரங்களுடன் தெரிந்தாக வேண்டும் என மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், பிடிஓ உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் சர்வாதிகாரி மாவட்ட செயலாளர் போன்று உத்தரவிட்டுள்ள ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அரசு அதிகாரிகள் நிரந்தரமானவர்கள். குறிப்பாக அரசு அதிகாரிகள் 30 ஆண்டுகளில் இருந்து 35 ஆண்டுகள் வரை அரசின் பல்வேறு துறைகளில் நிரந்தரமாக பணியாற்றக்கூடியவர்கள் என்பதையும், ஆட்சியாளர்கள் தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றக்கூடிய தற்காலிக மாணவர்கள் என்பதை தருமபுரி கிழக்கு மாவட்டத்தின் புதிய பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள தர்ம செல்வன் பேசியிருக்க வேண்டும். அல்லது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் விதிமுறைகளை நன்கு தெரிந்தவர்களை திமுக தலைமை நியமித்திருந்தால் இத்தகைய ஆணவ பேச்சை தவிர்த்திருக்கலாம். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.